வாட்ச்மேன் மக்களா பாத்துக்கிட்டா இது எங்க போய் ஊரை சுத்தி இருக்கான்னு தெரியல. வாட்ச்மேன் வாட்ச்மேன் ச்சே ச்சே எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆள் இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவான் இடியட். வணக்கம்யா. யோ அறிவு இருக்கா உனக்கு? எங்கேயா போய் தொலைஞ்சா? 10 நிமிஷமா ஆறு அடிச்சுட்டு இருக்கேன். காதுல விழுகலையா? அப்படி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? இல்லையா, அது வந்து வயிற்று வலி, அதான் பாத்ரூம் போயிருந்தேன். சரி சரி, வண்டியில லக்கேஜ் இருக்கு, அதை எடுத்துட்டு விடுவா. சரிங்கய்யா. இவன் தான் நம்ம பங்களா வாட்ச்மேன். ரொம்ப வருஷமா இங்கே இருக்கான். இதுதான் நம்ம ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ். நான் டேடி மம்மி எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இங்கே தான் வருவோம். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இடம் கிளியா இருக்கு. முதலாளி கொடுத்து வச்ச இந்த இடம் குளிர்ச்சியான இடம், நம்ம அனிமோனுக்கு ஏற்ற இடம். இது எல்லாமே நம்ம இடம் தான். என்ன உனக்கு ஓகேவா? இனிமே இந்த இடத்த எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். வாட்ச்மேன் ஐயா, 10 days இங்கே தங்க போகிறோம். அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு என்னை தேட விடாத. சரிங்கய்யா. கேட்லேயே இரு. சரி, புரியுதா? சரிங்கய்யா. ஐஸ்வர்யா, இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஹால். இது இருக்குல்ல, அது டைனிங் ஹால். அந்த பக்கம் இருக்குது பால்கனி. இந்த சைடு இருக்குது நீயும் நானும் சந்தோஷமா இருக்க போற பெட்ரூம். ஏய் ஐஸ்வர்யா செல்லம். ஏய் ஏய் ஓகே ஓகே ரிலாக்ஸ், கூல் டவுன், ரிலாக்ஸ். நான் உள்ள போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடியா இரு. ஓகேவா? ஏதோ மோகம் ஏதோ ராகம், நேற்று வர நடந்ததென்ன ஆசை வர முளைக்கலே ஏடி என்ன வணக்குயிலே வணக்குயிலே. விடுங்க, டயர்டா இருக்கு. ஹேய், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியும்ல ஐஸ்? ப்ளீஸ்ங்க, டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. அன்னைக்கு என்னோட முதல் இரவு, முதல் ஏமாற்ற இரவாயிடுச்சு. நான் மற்ற சராசரி மனுஷன் மாதிரி இல்லாம மனைவி கிட்ட மட்டுமே என்னுடைய ஆசையை பயந்துக்கணும்னு அடக்கி வச்சிருந்தேன். ஆனா ஐஸ்வர்யா டயர்டா காரணம் சொல்லி அன்னைக்கு என்னை ஏன் அவாய்ட் பண்ணான்னு எனக்கே தெரியல.
ஹாய் டார்லிங். ஏய் விடுங்க ஏய் விடுங்க. ச்சே. தேவதை மாதிரி என் வைஃப் பக்கத்துல இருக்கேன். நான் எதுக்கு தள்ளி போகணும்? விடுங்க. இதுக்கா நம்ம ஏற்காட்டுக்கு வந்தோம்? விடுங்கன்றல. காலையிலே வா. எனக்கு பசி வயித்த கிள்ளுதுங்க. நைட் கூட சாப்பிடல. ஓகே டார்லிங், ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துறேன். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. என்ன வேலைமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஐயா. எப்போ வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். ஐயா இவங்க தான் சின்னம்மாவா ஐயா? மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க ஐயா. சின்னம்மா, சின்னையாவோட அப்பா அம்மா இங்க வரும்போதெல்லாம் என் சமையல் தான். இப்போ நீங்க புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களுக்கும் என் கையால தான் சமையல். ஓகே வேலைமா, உன் சமையல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. உரிச்ச நாட்டுக்கோழியா வாங்கி ஃப்ரை பண்ணி வை. ம் சரிங்க ஐயா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன் வேலைமா. சரிங்க ஐயா. ம் யோ, சின்னையாவும் சின்னம்மாவும் வராங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் உடனே இங்க வந்திருப்பேன்ல. ம் என்னய்யா நான் பேசிட்டே இருக்கேன், மச மசா நிக்கிற? இந்தயா நல்ல உரிச்ச நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வா போ. முதல்ல ஒன்று உரிக்கணும்டி. என்னய்யா அப்படியே நிக்கிற? போ. ஒரு நாளைக்கு உனக்கு வைக்கிறடி ஆப்பிள். ம் ஐஸ்வர்யா, வா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஸ்வீட்டா இருக்குன்னு பார்த்தா சூப்பரா இருக்கு. நீ கடிச்சதுனாலயா? 2 கிலோ ஆப்பிள் கொடுமா. இந்தாங்க. எவ்வளோமா? 200 ரூபா கொடுப்பா. இந்தாங்க. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, வா. அம்மா 2 முளை மல்லிகைப்பூ கொடுங்க. எவ்வளோமா? 60 ரூபா. இந்தாங்கம்மா. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தலையில வைக்கிற பூவை விட முதல் முறையா புருஷன் கையால வாங்கி கொடுக்கிற பூ தான் அவளுக்கு முழு அர்த்தத்தையும் கொடுக்கும். நானும் என் ஐஸ்வர்யாவுக்கு பூ வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த பூவுக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, மறந்தே போயிட்டேன். சூப் சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அம்மா சின்னம்மா, நீங்க தான் முக்கியமா சாப்பிடணும். இந்தாங்க, சூப் சாப்பிட்டா உடம்பு வலி இல்லாம இருக்கும். வேலம்மா, உன் கை பக்குவமே பக்குவம் தான். அவ்வளவு ருசியா இருக்கா ஐயா? சாப்பிடுங்க ஐயா. வேலம்மா, நாட்டுக்கோழி ருசியே ருசிதான். அவ்வளவு ருசியா இருக்குங்களா சின்னையா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா தட்டுல அப்படியே வச்சிருக்கீங்க? எடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா,
நாட்டுக்கோழி ருசியே ருசிதான். சாப்பிடு. சின்னையா நான் கிளம்பிட்டேங்களா ஐயா? வீட்டுல பசங்க காத்துட்டு இருப்பாங்க ஐயா. சரி வேலைம்மா, நாளைக்கு வந்துரு. சரிங்க ஐயா, வரேம்மா. வாட்ச்மேன், என்னங்கய்யா? கேட்டெல்லாம் லாக் பண்ணியாச்சா? பண்ணிட்டியா? பாத்துக்க. சரியா? கடவுளே, இன்னைக்காச்சும் என் ஆசையை நிறைவேற்று. இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா? ஏய், என்ன சொல்ற? இல்ல, இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேனா என் அழகெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாம நான் ஃபேட்டா வேற ஆயிடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படிதான் ஆயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா? அழகு அனுபவிக்கிறதா வாழ்க்கை. உன் அழகெல்லாம் கெட்டு போகாது. ஃபேட்டாலாம் ஆக மாட்டே செல்லம். நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது. ரெண்டாவது நாளும் ஐஸ்வர்யா என்னோட ஏமாற்றத்தை அதிகப்படுத்திட்டான். அவ சொன்ன காரணம் எனக்கு வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. ஏன் அந்த மாதிரி காரணத்தை எல்லாம் சொல்றா? அவ நிஜமா தான் சொல்றாளா, இல்ல என்கிட்ட விளையாடுறாளா? எனக்கு எதுவுமே புரியல.